தெருல இருக்கக்கூடிய நாயெல்லாம் உங்க நாயா அப்படின்னு கேட்டா, உங்க ஏரியா நாயெல்லாம் உங்க நாய் தானே? ஓகே, அது யாரையாவது கடிச்சா நீங்க பொறுப்படுத்துப்பீங்களா? நான் சொல்றேன் முட்டாளுங்க தான் இந்த கேள்வி கேட்பேன். ஆமா, பெரிய டீச்சர் இவ, போடி வேலைய பாத்து. 7 மணி நேரம் ஷூட்டிங் நடந்ததுங்க. நீயா நானா அது 7 மணி நேரம் ஷூட்டிங்ல உனக்கு பௌ 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 தான் கட் பண்ண தோணிச்சா? சிரிப்பு வருதா உனக்கு? சிரிக்க சொல்ல, நான் சீரியஸா சொல்றேன். வைத்தியத்துல அப்படிங்கோ என்னன்னா லவ் யூ லவ் யூ. என்னது ஒரே கர்மம் முடிச்ச கழுதைகளா கட்டி தொலையுது. What kind of a stupid question is this? I was not expecting this bullshit from Mr. Gopinath. நீ தான் இன்னைக்கு எங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட். உன்னை வெச்சு செய்ய போறேன் செல்லம். இப்போ ஒரு தெருல இருக்கக்கூடிய நாயெல்லாம் உங்க நாயா அப்படின்னு கேட்டா, இதோட சைக்காலஜி என்னவாக இருக்கும் அப்படின்னு சில பேர் சொல்றாங்கன்னா, பொதுவா அதிகமாக நாய் இந்த மாதிரி விலங்குகள் மீது ஆர்வம் உள்ளவர்கள் மனிதர்கள் மீது பெரிய வெறுப்பு கொண்டவர்களாக இருக்கிறார்கள். கேட்டா அப்படி சொல்லுவாங்க, மனிதர்கள் பிடிக்காதால தான் எனக்கு விலங்குகள் பிடிச்சிருச்சு அப்படின்னுவாங்க. ஓ, அப்படி ஒரு வியாதி அவனுக்கு. அதான் அப்படி ஒரு உரிமையை எடுத்துக்கிட்டா அந்த நாய் வந்து யாரையாச்சும் கடிச்சா அதுக்கு பொறுப்பு நீங்க தான் அப்படின்ற மாதிரி நிறைய விதமா சொல்லப்படுது. யாரு சொன்னாங்கன்னு சொல்லுங்க. மிஸ்டர் கோபிநாத் சொல்லிருக்காரு. கோபிநாத் மட்டும் இல்ல, நிறைய பேர் சொல்றாங்க. இது முட்டாளுங்க தான் இதை சொல்லுவாங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா 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 வா. செந்தில், குணா, வேலு, தம்பி இவங்க எல்லாரையும் அன்பு வாழ்க்கையோட இணைக்கிறது ராஜன் தான். இவங்க மாதிரி பேப்பர் ரவுடி நாய் உங்களுக்கு நல்லா தெரியும். சொல்லி என்னடா வேலை பார்த்திருக்க நீ? நாய் கடிச்சிடுச்சு அப்படின்னா அதுக்கு சாப்பாடு வைக்கிறவங்க பொறுப்பு எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்க கேட்க முடியாதுன்னு கோர்ட் சொல்லிச்சு. அப்ப கோர்ட் என்ன சொல்லிச்சுன்னு கூட தெரியாம நீ இந்த மாதிரி கேள்வி கேட்பியா? இதுக்கு முன்னாடி கோர்ட்ஸ் என்ன சொல்லிருக்குன்னு நல்லா படிச்சுட்டு வரணும். இல்லைன்னா உனக்கு வந்து அது பண்றதுக்கு தகுதி இல்லை. அந்த இடத்துல வந்து நீ ஜட்ஜ் கிடையாது, ஒரு ஹோஸ்ட். ஒரு ஹோஸ்டா நியூட்ரலா நடத்தணும் அந்த ஷோ. முக்கியமா அது கோர்ட்ல கேஸ் இருக்கு. அப்போ நீ கோர்ட் எதிர்த்து பேசுறியா மிஸ்டர் கோபிநாத்? சமைச்ச ஆட்டை இதுல வச்சு சாப்பிடுவீங்க, அப்புறம் இதே இலைய தூக்கி ஆட்டுக்கே போட்டுருவீங்க. பயங்கரமான மனித நேயமடா உங்களுக்கு. அப்புறம் நீ பொறுப்பு எடுத்துப்பியானா? What kind of a stupid question is this? இனிமே நீ இங்கிலீஷ் பேசுன ஒரே அப்புல உன்னை மகாஜி பண்ணிடுவேன். I was not expecting this bullshit from Mr. Gopinath. ஒழுங்கா தமிழ்ல பேச மாட்டேன், தமிழ்ல பேச மாட்டேன், தமிழ்ல பேச மாட்டேன், தமிழ்ல பேச மாட்டேன். He should be sensible in asking. Ask this. He should be very sensible. என்ன சும்மா கோச்சுடா? சும்மா கோச்சுடா? He should be very sensible. மூஞ்சி பத்தி அவனுக்கு பழைய 5 காசு மாதிரி. இன்னொரு ப்ரோமோ வருது, அது சரியான கலாய்னா அப்படி ஒரு கலாய்ச்சிருக்காங்க. பௌ பௌ பௌ. ஆமா, பாத்தீங்களா? அந்த செம என்டர்டெயின்மெண்டா இருந்துச்சா? ஆமா. இப்படிதான் உனக்கு அப்படி சிரிப்பு வருதோ? இதுல என்னடா கஷ்டம்? ஐயோ பாரு, இப்ப கோபிநாத் சொன்னது வந்து குழந்தைய கம்பேர் பண்ற இடத்துல நீங்க வந்து ஒரு டாக கம்பேர் பண்றீங்க, அது எந்த விதத்துல நியாயம்? இன்ஃபேக்ட் ஒரு நாள் நான் எங்க அபார்ட்மெண்ட்ல ஏதோ ஒரு ஃபார்ம் சைன் வாங்குறதுக்கு அவன் வீட்டுக்கு போயிருந்தேன். அவன் நாயை பார்த்து நான் பயந்தேன். அப்போ சொன்னேன், ஜிம்மி மாறாம கடிக்கவே கடிக்காது, உள்ள வாங்குறான், பயப்படாம வாங்குறான்னா வீட்டுக்குள்ள போய் இப்படி திரும்பினோடனே நாய் பாஞ்சு வந்து ஷார்ட்ஸை கவ்வி இழுத்துருச்சு. நான் ஐயோ அம்மானு அலறிட்டு நிக்கிறேன். அவன் என்ன கண்டுக்கிறவே இல்லை. நாயை தூக்கிட்டு, என்ன ஜிம்மிமா இப்ப எதுக்கு அங்கிளை கடிச்சீங்க? நீ பாருங்க பல்லெல்லாம் பிளட்டா இருக்குன்னு. பிளட்டா? டே இப்ப அப்பா உங்களுக்கு திரும்ப பிரஷ் பண்ணி விடும் பாருங்க. டேய் இங்க பாருங்க. இப்ப கோபிநாத் சொன்னது வந்து குழந்தைய கம்பேர் பண்ற இடத்துல நீங்க வந்து ஒரு டாக கம்பேர் பண்றீங்க. அங்க வந்து ஒருத்தர் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு, அவங்க அப்பா வந்து சிரிக்கிற வெக்கமா இல்ல, வருத்தம் வர்றாரு. சோ அந்த இடத்துல வந்து எப்படி நீங்க கம்பேர் பண்ணுவீங்க அப்படின்ற கேட்டது ஒன்றும் தப்பா தெரியலையே. குழந்தைக்கு சொல்லி கொடுப்பீங்க தானே வீட்ல? ஆனா இல்ல எப்படி நடந்துக்கணும் ரோட்ல சொல்லி. குழந்தைனா இப்ப சின்ன குழந்தையா இருந்தா என்ன பண்றது? சின்ன குழந்தைனா பேரண்டல் கைடன்ஸ் இல்லாம எப்படி ஓடுறாங்க? I completely condemned. இவன் அவல்ல. குழந்தைகளை நாய் கடிச்சு கொதற வரைக்கும் பெற்றோர்கள் எங்க போனீங்க? அந்த அக்கம் பக்கத்துல இருக்கவங்க என்ன போனீங்க? பார்த்தாலே அடிக்கணும்ல இருந்துச்சு. பார்த்தாலே எப்பறம்
ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். பாரு பெற்றோர்கள் எங்க போனீங்க? யாரும் முறைக்கிற முறைக்கிற மாதிரி தான் இருக்கு. எங்க 4 கால் இருக்க ஜீவன் ஒரு மாதிரி டிஃபரெண்டா கத்துனாலே நாங்க ஓடி வந்துருவோங்க. எவ்வளவு உள்ளுக்குள்ள இருந்தாலும் ஓடி வந்துரும். ஒரு குழந்தை நாய்க்கடியால கதறது அப்படின்னா அதை பார்த்துட்டு சும்மாவா இருந்தீங்க? எனக்கு அந்த கேள்வி வந்து கண்டிப்பா கேட்டே ஆகணும். என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? காசை வாங்கிட்டு உள்ள புடிச்சு போடாம வெளியில விட்டுருக்கிய. இன்னும் எத்தனை பேர் குடிய கெடுக்க போறாங்களோ? குழந்தைங்களை கடிக்குதுன்னு சொல்றீங்களா? எத்தனை குழந்தைங்களை கடிச்சதுன்னு நினைக்கிறீங்க? அப்படி குழந்தைங்களை கடிச்சிருந்ததுன்னா அதுக்கு நாங்க வந்து வருத்தப்படுறோம். அதுக்கு காரணம் என்ன? பசி. நான் பொம்பளை ரொம்ப மதிக்கிறேன். ஆனா இப்ப எனக்கு வேற வழியே இல்லமா. மையம் துவங்கிய காலகட்டத்துல குடும்ப அரசியல் தமிழ்நாட்டையே குழி தோண்டி புதைக்கிறாங்க திமுகன்னு சொல்லி எதிர்த்து அரசியல் ஆரம்பிச்சீங்க. இன்னைக்கு உடனே வந்திருக்கீங்க. எப்படி உங்களோட பதில் என்ன சார்? நாட்டுக்கு தேவை, அதனால் வந்திருக்கிறேன். இந்த மாதிரி நேரத்துல வீரங்க எல்லாம் அடிக்கடி சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? சுத்தமான உருட்டு.